நண்பர்களுக்கு வணக்கம். மன்னிப்பாயா என்னை சமய பகுதி 3. பிகே குரூப்ஸ் அலுவலகம் வழக்கத்தை விட பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது. இன்று அங்கு வேலைக்கான நேர்முக தேர்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுவும் 2 வேலைகளுக்கு. இவர்கள் அலுவலகம் 5வது தளத்தில் இருக்க 4வது தளத்தில் நேர்முக தேர்வுகள் நடைபெறுகிறது. புதிதாய் வருபவர்கள் வேலை கிடைக்குமா, எதிர்பார்க்கும் சம்பளம் கிடைக்குமா என்றெல்லாம் பரபரப்புடன் இருக்க, அலுவலகத்தில் உள்ளவர்களோ தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் சொல்லி வரவழைத்து இருப்பதால் அவர்கள் எல்லாம் தேர்வாகி விடுவார்களா, நம்மிடத்தில் புதிதாக ஐக்கியமாக போவது யார் என்று பரபரப்புடன் செயல்பட்டு கொண்டு இருந்தன. புதிதாக வந்தவர்கள் வேக வேகமாக லிஃப்டில் ஏறுவதும் மேலே செல்வதுமாக இருக்க, நிமிடத்திற்கு நிமிடம் திறப்பதும் மூடுவதுமாக ஓய்ந்து கலைத்து கொண்டிருந்தது அந்த லிஃப்ட். யாரும் யாருக்காகவும் நிற்கவில்லை. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்று போர்டு போடவும் இல்லை. என்றாலும் இதனையெல்லாம் கணக்கில் கொள்வார்கள் என முதலிலேயே சென்று காத்திருந்தன. அலுவலக கேட்டின் முன் நின்றவள் தன் கை கடிகாரத்தை பார்த்தபடி, அப்படி சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் என்று பெருமூச்சை விட்டபடி முதலடி எடுத்து வைத்தால் அந்த கேட்டை தாண்டி உள்ளே. ஏமா இன்டர்வியூக்கா வந்திருக்கீங்க என்று காவலாளி கேட்க, ஆம் என்பது போல் அவள் தலையாட்ட, என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, சீக்கிரம் போமா, 4வது மாடி என்று அவர் கூற, மீண்டும் மணியை பார்த்தவளோ, லேட்லாம் இல்லைண்ணே, கரெக்டாக வந்திருக்கேன், 10 மணிக்கு தான் இன்டர்வியூ, மணி இப்போ 9:59 தான் ஆகுது, எப்படியும் என்ன முதல்ல கூப்பிட போகிறதில்ல என்று கூறியவளை சிறு புன்னகையோடு பார்த்தன 2 காவலாளிகளும். பாருடா அந்த பிள்ளைய எவ்வளவு சாதாரணமாக சொல்லுதுன்னு, அவன் நைட்டே வந்து துண்டை போட்டுட்டு போயிட்டானுங்க, இது என்னன்னா சரியாக தான் வந்திருக்கான்னு சொல்லுது. அட, இது மாதிரி பிள்ளைங்கள்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக வரும்பா, குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்காது, அதுதான் இவ்வளவு சுலபமாக எடுத்துக்குதுங்க. அடச்சாரிதான்பா என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க, இவள் அலுவலகத்திலும் உள்ள லிஃப்டை நோக்கி வேகமாக ஓடினாள். ஏனென்றால் அது மூடிக்கொண்டு இருந்தது. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க என்று அவள் சென்று அந்த கதவு மூடும் முன் அதை தடுத்து இருந்தாள். உள்ளே ஓடியவள் 4 என்ற நம்பரை அழுத்திவிட்டு இப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு நின்றவனை அயன் செய்த பேண்ட்டும் ஷட்டையும் டையுமாக நின்றான். வாயில் சுவிங்கம் போட்டும் என்று கொண்டு இருந்தான். கண்களில் கூலிங் கிளாஸ் வேறு இருந்தது. ஏன் சார், நான் தான் நிறுத்துங்கன்ட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்தேனே, லிஃப்டில் கொஞ்சம் நிறுத்தி இருந்தா தான் என்ன, நீங்கள் தனியாக ஏறி நான் தனியாக ஏறின்னு 2 தடவை ஏறி இறங்கி லிஃப்ட்டு வேஸ்ட்டாக கேரண்டு செலவாயிருக்கும். நல்ல வேலை, அதுக்குள்ளே நான் ஓடி வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கம்பெனிக்கு மிச்சம் செய்து கொடுத்துருக்கேன், அதுவும் வேலைக்கு சேர்வதுக்கு முன்னமே. இதை நான் சொன்னாலே உடனே எனக்கு வேலை கொடுத்துருவாங்க. எவ்வளவு பொறுப்புள்ள பொண்ணுன்னு. ஆமாம், நீங்கள் என்ன இன்டர்வியூ தானே? நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். அவனை யோசனையுடன் பார்த்து, பின் இந்த பபுள் கம்மை லிஃப்ட்டு திறந்த உடனே வெளியே துப்பிடுங்க, அந்த கூலிங் கிளாஸை கூட கழட்டி வச்சுடுங்க, அப்போ தான் பயந்த மாதிரி இருக்கும். வேலை வாங்க இதெல்லாம் ஒரு யுக்தி சார். அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃப்ரீயா என்று அவள் கை நீட்ட, எதிர்ப்புறம் எந்த எதிர்வினையும் இல்லை. அவள் மட்டுமே பேசிக்கொண்டு இருக்க, அவன் பதிலை கூட எதிர்பாராமல் பேசி முடித்தவள் கை நீட்டி இருக்கும் நிமிடம் லிஃப்ட் கதவு திறந்துவிட, அதை பார்த்தவள் வாங்க சார் என்று அவனை அழைத்தபடியே வெளியேற, அவனிடம் அமைதி மட்டுமே. அவள் வெளியேறிய பிறகு கதவு மூடிக்கொண்டது. அது மேல் நோக்கி சென்றது. அதை பார்த்து உதடுகளை பிதுக்கினாள். அப்பல போகுது. ஓ, இவருக்கு ஏற்கனவே இங்கே வேலையில் இருக்கிறவர் போல, அதை சொன்னாதான் என்ன, எனக்கு எப்படி தெரியும் இவர் பெரிய பருப்புன்னு நினப்பு என்று புலம்பியவள், எனக்கு மட்டும் இங்கே வேலை கிடைக்கட்டும், உன வந்து வச்சுக்கிறேன்டி என்று கோபத்துடன் அவள் கூறிக்கொண்டாள். அங்கு லிஃப்டில் நின்றிருந்தவனும் வேறிய நம் வம்சிதான். கருப்பு கண்ணாடி அவனுடைய கோபத்தை அவளிடமிருந்து மறைத்து இருந்தது. இன்டர்வியூக்கு வந்திருக்கோன்னு எந்த டென்ஷனும் இல்லை, பொறுப்பும் இல்லை. புதுசாக பார்க்குறவங்க கிட்ட எவ்வளவு பேச்சு வேற, கிட்டியட் என்று அவன் மனதிற்குள் திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் அவளை. ஏசி குளிரூட்டப்பட்ட அதிகமான கண்ணாடி தடுப்புகளும் தரையில் கிரானைட்டும் என்று எங்கு பார்த்தாலும் பளபளவென்று இருந்த அந்த அறையில் நேர்முக தேர்விற்காக வந்தவர்கள் அனைவரும் அமர்ந்து இருந்தனர். நிறைய ஆண்களும் சில பெண்களும் இருக்க, அங்கு இருந்த காலி இருக்கையில் சென்று பவ்யமாக அமர்ந்து கொண்டாள். ஒருவர் பின் ஒருவராக அங்கு இருந்த கதவின் பின் செல்வதும் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியேறுவதுமாக இருந்தன.
இந்த வேலை எப்படியாவது கிடைச்சணும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டு இருக்க, யாருக்கு ஓகே சொல்வது என்று கடவுள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டாரே. இப்ப இது உங்களுக்கு இல்லப்பா, அடுத்த முறை பார்க்கலாம் என்று அவர் கூறிய பதில்தான் மற்றவர்கள் காதில் கேட்கவில்லை. ஒரு சிலர் தாங்கள் எப்போது என்று பரபரப்புடன் இருக்க, சிலர் கடிகாரத்தை பார்த்து பார்த்து எரிச்சலுடன் இருக்க, பிரியாவோ சுற்றும் இருந்த அழகை ரசித்துக் கொண்டு இருந்தாள். தரையும் தரைக்கு ஏற்றாற்போல் இருந்த வால்பேப்பரும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. வாவ், எல்லாத்தையும் ரசிச்சு செதுக்கி இருக்காங்கப்பா என்று நினைத்து கொண்டவள் இறுதியாக அவள் முறைவள எழுந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, அது அறை இல்லை, வராண்டாவாக நீண்டு இருந்தது. அங்கு கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு இருந்த ஒருவன், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல வரும் என்று கூற புன்னகையோடு சிறு தலையாட்டைகளுடன் நகர்ந்தார். அந்த உயர்ந்த மணியர் கூறியது போலவே நேராக சென்று இடதுபுறம் திரும்பி அழகிய பூ வேலைப்பாடுகளுடன் இருந்த கதவை லேசாக தட்டிவிட்டு நின்றார். கமென் என்ற கம்பீர குரல் கேட்கவும் உள்ளே வந்தார். அங்கு அமர்ந்திருப்பவனை பார்த்து, குட் மார்னிங் சார் என்று மெல்லிய புன்னகையுடன் கூற, பதில் நகையை கொடுத்துவிட்டு சிறு தலையாட்டலுடன் அவளை உள்ளே அழைத்து இருக்கையில் கை காட்டினான் வருண். அங்கு வந்து பவ்யமாக அமர்ந்தவள் அவள் புறம் அவன் கை நீட்ட அவளுடைய கோப்புகளை அவன் புறம் நீட்டினாள். அவன் அதை பிரித்து பார்க்க துவங்க இவள் சுற்றுமுற்றும் பார்க்க துவங்கி இருந்தாள். காசை தண்ணியாக இறைச்சி கட்டியிருக்காங்கப்பா. இதுக்கெல்லாம் ஒரே ஓனர் தானா அவங்கக்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்? அதுவும் 3 தலைமுறைகளாக வெற்றியாக தக்க வச்சுருக்காங்கன்னா இவங்க வீட்டில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பலவோடு சேர்த்து பிஸ்னஸையும் ஊட்டி விடுவாங்க போல். தன் கோப்புகளை எதிரில் உள்ளவனிடம் கொடுத்து இருக்கிறோம். அவன் என்ன கேட்பானோ, என்ன கூற வேண்டுமோ என்ற எந்த நினைப்புமின்றி தன் பாட்டிற்கு நினைத்து கொண்டிருந்தவளை ஓரக்கண்ணால் இடையில் பார்த்துவிட்டு சிரித்து கொண்டான் வருண். கோப்புகளை பார்த்துவிட்டு அவன் நிமிர அதை உணர்ந்தவள் அலைப்பாய்ந்த கண்களை அடக்கி அவன் புறம் திரும்பினாள். மிஸ் பிரியா? எஸ் சார். அவள் தலையாட்ட வேலை சம்பந்தப்பட்ட கேள்விகளும் பொதுப்படையான கேள்விகளும் இருக்க இவள் பதில் கூறிய விதம் அவனுக்கு திருப்தியே. 10 நிமிடங்கள் தொடர்ந்து கேள்விகளில் அவள் பதில் திருப்தி அளிக்க முடித்து கொண்டவன், ஓகே நாங்கள் மெயில் பண்ணுறோம் என்று கூற, தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். நேர்முக தேர்வுகள் இனிதே முடிந்திருந்தது. தேர்வானவர்களை ஃபைல்களில் எடுத்தவன் அனைத்தையும் முடித்து கொண்டு அவன் சென்று நின்றது வம்சியிடமே. அவனிடம் வரும் கோப்பையை நீட்டினான். இந்த 3 பேர் ஓகே, நீ ஃபைனல் செய்துக்கோ என்று எதிர்ப்புறம் அமர்ந்தவன் அவனுடைய பதிலுக்காக காத்திருந்தான். முதலில் மாதவன் என்ற பெயரோடு அவனுடைய தகுதிகளும் போட்டிருக்க அனைத்தும் வம்சிக்கு திருப்தியே. வருணை மெச்சிக்கொண்டான். எப்பவும் போல மனதில் மட்டுமே. அடுத்ததை திருப்பி பார்க்க வானதி என்ற பெண்ணும் அவள் தகுதிகளையும் போற்றிருக்க அவன் மாதவனை ஃபிக்ஸ் செய்து விட்டதால் இவள் பொருந்தாதது போலவே தோன்றியது. அடுத்து திரும்பியவன் அதிர்ந்தான். வாட், இவளா என்று இதுவரை சாவகாசமாக இருக்கையில் சாய்ந்தபடி பார்த்து கொண்டு இருந்தவன் முன்புறம் வரவழைத்து இருந்தால் அவள் பிரியா. அவன் அதிர்ந்ததில், என்னாச்சுடா என்று வருண் கேட்க, என்னாச்சா, இவ்வளோ போய் செலக்ட் செய்திருக்க என்று பிரியாவின் படத்தை காட்டி கேட்க, ஏன் டீட்டெயிலாம் படிச்சில, நல்ல குவாலிஃபிகேஷன் தான். என்ன குவாலிஃபிகேஷன், கத்துக்குட்டி, இவளுக்கு இது ஃபர்ஸ்ட் ஜாபாக தான் இருக்கும். அதனால என்னப்பா, ஃப்ரெஷ்ஷாக உள்ள களிமண் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வடிவமைச்சுக்கலாம். களிமண்ணா, அது அவன் மண்டையில் தான் இருக்குது. வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கற்றுக் கொடுக்க நான் ஒன்றும் ட்ரைனிங் சென்டர் நடத்தலை. சந்தேகத்தில் நண்பனை பார்த்தவனும், இந்த பொண்ணை இதுக்கு முன்னே உனக்கு தெரியுமா? இவ என்ன பெரிய இவளா, இவளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க. இன்னைக்கு தான் லிஃப்டில் பார்த்தேன், மேனஸ் இல்லாமல் பேசிக்கிட்டே இருந்தா லோட்டன். ஏன் உன்னை நாயை பெய்யன்னு திட்டிடுச்சா? நண்பனை பார்த்து வம்சி முறைக்க, மேனஸ் இல்லாமல் பேசினதுன்னு சொன்னில, அதுதான் சும்மா கேட்டேன். பல்லை கடித்தவனும், யாருன்னே முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? ஓஹோ, அப்படி சொல்லு. நம்ம ஆள் பேச்சு போட்டியிலேயே கலந்துக்கிட்டாலும் பேச மாட்டான், அவன்கிட்ட போய் பேசுனா என்ன நடக்கும் என்று நினைத்தவனும், அட ஒன்றை மாதிரி எல்லா இதையும் எதிர்பார்க்காதப்பா. சரி, அது இருக்கட்டும். இன்டர்வியூக்கு வர டைம் என்ன? 10 மணிக்கு வந்து இருந்தா. 10 மணி தானடா இன்டர்வியூன்னு போட்டிருந்தோம். அவன் முறைப்பு மீண்டும் திருட, சரிப்பா, இவங்க 3 பேரும் செலக்ட் செய்திருக்கேன், ஃபைனல் முடிவு நீ தானே எடுக்க போற என்று அவன் அமைதியாகிவிட, சிறிது நேரம் யோசித்தபடி அந்த கோப்புகளை திரும்ப திரும்ப பார்த்தவன் அதை மேஜையில் வைத்துவிட்டு,
மாதவனை ஓகே பண்ணு, இந்த பிரியாவை அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு போடு என கூறிவிட்டு தான் வேலையை தொடர்ந்தான். வருண் கண்களில் வியப்பு. என்னடா நம்ம மச்சான் நம்ம சொல்கிறதுக்கு தலை சாய்க்கிறானே என்று வியப்பும் கூட. அவன் அதையும் நினைத்து அமர்ந்தபடி வியந்தபடி அமர்ந்திருக்க, இன்னும் எதுக்குடா இங்கே உட்காந்துருக்க என்று அவன் சத்தமிட அதிர்ந்து எழுந்தவன் போறான்டா என்று அவிடம் விட்டு நகர்ந்தான். சரி இப்போதான் நல்ல புத்தி வந்துடுச்சு போலக என்று நினைத்தவன் வெளியேறியவன் இருவருக்கும் வேலைக்குண்டான தகவல்களை அனுப்ப சொல்லி தன் பிஏவிடம் கூறிவிட்டு அவ்விடம் தன் வேலையை துறந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கேட்டுட்டே இருங்க.